ஹலோ கைஸ், ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். டிடிஎஃப் வாசனை அவரோட யூடியூப் ரெவன்யூ வந்து ரிவீல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எவ்வளோதான் நீ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பாருன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி அதெல்லாம் உண்மையானா அதெல்லாம் உண்மைதாங்க. அந்த டோட்டல் ரெவன்யூல கிட்டத்தட்ட 50 lakhs டொனேஷனே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மைதாங்க. சரி, ஓகே, ரிமைனிங் இருக்க காசை எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கறது இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் சீட்டா பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. சரி வாசா, அப்படி இப்போ கிட்டத்தட்ட நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோதான் நீ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு வந்து பாருன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே 59 லட்சம் பக்கம் சம்பாதிச்சிருக்கோம். 1,60,00,000 சம்பாதிச்சிருக்கோம்னா ஒரு 40 லட்சம் பக்கம் வந்து பாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு கடனே கொடுத்துட்டேன். ஏன்னா டக்குன்னு கடன் கேட்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து பாருன்னா என்னோட நோட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வாசா அப்படின்னு சொல்லி காசு கேட்பாங்க. என்கிட்ட இருக்கும், கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கேன். 40 லட்சம் அப்படி போயிடுச்சா, அசால்ட்டாக போயிடுச்சு. இன்னொரு 120 லட்சம் இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஹைபுசாக்கு போட்டுருங்க. 20 லட்சம் ஹைபுசாக்கு போயிடுச்சா, கடன் வாங்கின 5 லட்சம், பட் இருந்தாலும் போட்டுருங்க 20 லட்சம். 1 கோடி ரூபாய் இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் 900 போயிடுச்சா, மீதி எவ்வளோ இருக்குது, 89 இருக்கா. ஒரு 19 லட்சம் கேஸுக்கு போயிருக்குமா, 19 போயிருக்காது, ஒரு 9 லட்சம் போயிருக்குமா, அதை போட்டுருங்க. மீதி 80 ரூபா இருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா போர் போட கொடுத்தீங்க, ஒரு 75 லட்சம் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு டொனேஷன்ஸ் ஒரு 50-40 லட்சம் பண்ணியிருப்பேங்க. 75ல் 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒரு 35 லட்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவாயிடுக்குங்க. டிடிஎஃப் ஷாப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோதான், அசால்ட்டாக முடிஞ்சிருச்சுல. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய யூடியூப் ஏர்னிங். ஸோ என்னோடய இது வரைக்கும் லைஃப் டைம்னா இந்த 6 வருஷத்தில் நம்ம சம்பாதிச்சது 1,59,00,000.